Assalamualaikum and hi everyone. I'm Asma from Asma's Kitchen. Welcome back to another vlog. இது வந்து ரமதான் vlog. சஹர் டு இஃப்தியார் வரைக்கும் இந்த vlog வந்து நான் ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த vlog இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் ரமதான் மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்ஷல்லா எல்லாருமே 30 நோன்பு முடிஞ்ச வச்சு நிறைய நன்மைகள் நிறைய துவாக்கள் இந்த மந்தில் தான் நம்ம வந்து எல்லாமே ஏர்ன் பண்ணிக்கணும். ஸோ இந்த மந்த்து ஸ்டார்ட் ஆனாலே ஒரு குட் வைப்ஸ் மாதிரி ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஃபீல் ஆகும். அதுலேயும் இந்த மாதிரி லைட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் ஆகும். அதுக்காக தான் இந்த மாதிரி லைட்டெல்லாம் வந்து ரமதான் மாதத்தில் எல்லாருமே டெக்கரேட் பண்ணுவாங்க. மற்றபடி வீட்டை கார்னிஷ் பண்ணணும் அலங்கரிக்கணும் அந்த மாதிரி இல்லை. ஸோ இந்த மாதிரி லைட்டெல்லாம் பார்க்கும்போது ஒரு நல்ல ஃபீல் ஆகும். ஸோ ரமதான் மாதத்தோட ஃபீல் வந்து இந்த டெக்கரேஷன்லேயும் ஒரு சில பேர்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த வகையில் எனக்கும் வந்து இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் சஹர் நாளைக்கு அப்படின்னு சொன்னதும் டக்கு டக்குன்னு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நமக்கு தெரிஞ்சதே பிரியாணி தான். ஸ்பெஷலான டே அப்படின்னாலே பிரியாணி தான். ஸோ பிரியாணி வீடியோ ஃபுல்லாலாம் நான் ஷூட் பண்ணலை. சும்மா லைட்டாக ஒரு கிளிப்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். சமைச்சிட்டு தம்க்கு போட்டுட்டு வந்து பார்த்தா இந்த குட்டி பாப்பா பார்த்திங்கன்னா அவங்களுடைய அப்பாவோட பேக்கை செக் பண்ணுறதே அவளுக்கு ஒரு பெரிய வேலையாக இருக்கும். அதில் என்ன அவ்வளோ சந்தோஷம் தெரியல. எப்போ பார்த்தாலும் அவங்களுடைய ஸ்கூல் பேக்கை வந்து செக் பண்ணிக்கிட்டே இருப்பாள். அதில் ஏதாச்சும் ஒரு பென்சிலோ லேசரோ இல்லை ஸ்கேல் கிடச்சிருச்சுன்னா அவளுக்கு அவ்வளோ ஹாப்பி. அதனால் புரட்டி தேடிக்கிட்டு இருக்கா ஏதாச்சும் கிடைக்குதா அப்படின்ட்டு. பிரியாணி சமைச்ச கையோடு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 1 kg ப்ரௌனி ஆர்டர் இருந்துச்சு. ரமலான் மாதத்துலேயும் பார்த்திங்கன்னா நோன்பு கூட இந்த ஆர்டர்ஸும் நான் அடிக்கடி கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் அல்ஹம்துலில்லாஹ். ஸோ ஆர்டரும் வந்து மாஷால்லா வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா ஸ்பெஷலான டேக்கு தான் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஒரு 1/2 kg பார்த்திங்கன்னா செகண்ட் பர்த்டேக்கும் இன்னொரு 1/2 kg வந்து ரிசப்ஷனுக்கும் கேட்டிருக்காங்க அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அதை தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த கேக் செய்யும்போது. எனக்கு சும்மா நார்மலாக வாங்கி சாப்பிட்றது அப்படின்னா அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக நமக்கு டிஃப்ரெண்ட் தெரியாது. இது மாதிரி ஸ்பெஷலான மூமெண்ட்டில் நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்குகிறாங்க அப்படின்ற போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் மாஷால்லா. அந்த மாதிரி தான் எனக்கு அன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு. ஸோ நட்ஸு ப்ரௌனி தான் கேட்டிருந்தாங்க. எல்லா நட்ஸும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி பேக் பண்ண வச்சுட்டேன் மைக்ரோ ஓவனில். அன்றைக்கி பார்த்திங்கன்னா பாப்பாவை வச்சுட்டு நம்ம பிரியாணி அதுக்கப்புறம் ப்ரௌனி இதெல்லாம் செஞ்சுருக்க வந்து வாய்ப்பே கிடையாது. ஹஸ்பண்ட் மட்டும் இல்லைன்னா அவங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் என்னால் இந்த பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணியிருக்க முடியாது. ஆல்மோஸ்ட் நான் பேக் பண்ணி வச்சுட்டேன். மற்ற சின்ன சின்ன வேலைக்கெலாம் அவங்க எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட ஹெல்ப் இல்லாமல் நான் இந்த ப்ரௌனி செஞ்சுருந்துருக்கவே மாட்டேன் அன்றைக்கி. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதோட நம்ம சஹருக்கு வந்து கண்டினியூ பண்ணலாம். அவ்வளோதான். இதை ஓடிஜியில் வச்சுட்டு தூங்கிட வேண்டியது தான். அல்ஹம்துலில்லாஹ் கரெக்டாக டைமிங்க்கு பார்த்திங்கன்னா சஹருக்கு எழுந்தாச்சு. எழுந்த கையோடு பார்த்திங்கன்னா பிரியாணி இல்லையா, அது சூடாகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குன்றதுனால அதை சூடு பண்ண லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் அன்றைக்கி நல்ல சூப்பராக இருந்துச்சு பிரியாணி. ப்ரௌனின்னு தான் வந்துட்டுருக்கு இப்போலாம் என்னோடய வாயில். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக வந்து பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் வந்து உட்காந்து சாப்பிட வேண்டியது தான். சாப்பிட்டுட்டு கையோடு பார்த்திங்கன்னா டீயும் வச்சுட்டேன். டீ வச்சுட்டா தான் வந்து கரெக்டாக இருக்குன்றதுனால நான் ஃபஸ்ட்டு வந்து டீ வச்சுட்டேன். ஸோ எத்தனை பேர் வந்து நைட்டு அதாவது சஹருக்கு வந்து டீ பிஸ்கெட் சாப்பிட்ற பழக்கம் இருக்குதுன்னு கண்டிப்பாக எனக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா எல்லாருமே அப்படி தான். ஸோ சஹர் பண்ணுறோமோ இல்லையோ அதை முடிச்சுட்டு கையோடு பார்த்திங்கன்னா டீ பிஸ்கெட் சாப்பிட்றணும். சில பேருக்கெல்லாம் எங்கள் வீட்டில் தலைவலியே வந்துடும் டீ சாப்பிட்ல அப்படின்னா. ஒரு சில பேருங்களுக்கெல்லாம் வந்து பிஸ்கெட் சாப்பிடுவோம், சில பேருங்க சாப்பிட மாட்டோம். ஸோ எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இப்போது என்னோடய பசங்க அதே மாதிரி என்ன மாதிரி தான் ஃபாலோ பண்ணுறாங்க. கரெக்டாக சஹருக்கு வந்து 2 பேரும் எழுந்திரிச்சிடுறாங்க. எழுந்திரிச்சிட்டு டீ பிஸ்கெட் சாப்பிட்டுட்டு தூங்கிக்கிறாங்க. ஸோ டீ வந்து கொதிக்கிற டைமில் எதுக்கு ஃப்ரீயாக இருக்கணுன்றதுனால வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணியிருந்தேன்ல நைட்டு. ஸோ அதெல்லாம் வந்து ஸ்டாண்டில் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போல்லாம் கொஞ்சம் டைம் இருந்தால் கூட அந்த டைமில் ஏதாச்சும் ஒர்க் பண்ணிக்கலாம், இதை முடிச்சிடலாம் அதை முடிச்சிடலான்னு தான் இருக்குது. ஏன்னா குட்டி பாப்பாவை ஹேண்டில் பண்ணுறதுனால டைம் வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம்.
மற்ற நேரத்தில் அவள் கூட இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அவள் எனக்கு அந்த வேலைகளும் செய்ய விட மாட்டான்றதுனால ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் நான் ஏதாச்சும் வேலை பார்த்து வச்சுக்கிறது கையோட. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் டீ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து குடிச்சிட்டு அவ்வளோதான், தூங்க வேண்டியது தான். காலைல ஏஞ்சி நம்ம இந்த விலாகை கண்டினியூ பண்ணிக்கலாம். செஹர் சாப்பிட்டுட்டு ஃபஜர் தொழுது தூங்கினது தான். அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பணும் இல்லையா, அதனால் வந்து ஒரு 8 மணிக்கு ஏந்திரிச்சிட்டு அவங்கள லன்ச்லாம் கொடுத்துட்டேன். பிரியாணிங்கிறதுனால கொடுத்துட்டு எல்லோரும் கிளம்பிட்டாங்க. ஜொஹர் தொழுதுட்டு பார்த்திங்கன்னா பாப்பா கூட தான் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போல்லாம் பாப்பாவை சமாளிக்கிறது ஒரு பெரிய டாஸ்காட்டம் தான் இருக்குது. தூங்கும்போது மட்டும்தான் அமைதியாக தூங்குறா. மற்ற நேரத்துலலாம் பார்த்திங்கன்னா சத்தம் போட்டுக்கிட்டு அழுதுகிட்டு அவங்களுக்கு என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தனியாக விட்டுட்டோம் அப்படின்னா கோவம் வந்துடுது, அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கொஞ்சம் சத்தாய்க்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கையில் ஏதாச்சும் ஒரு பொம்மை கொடுத்துக்கிட்டே இருக்கணும், ஏதாச்சும் அவங்களுக்கு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி கூடவே இருக்க சொல்கிறா, விட்டுட்டு போகவே விட மாட்டேங்கிறா. ஸோ அவள் கொஞ்சம் நேரம் தூங்கும்போது இந்த கனாஷி, இந்த ஸ்ப்ரிங்கிள் அதெல்லாம் வந்து பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். 2 கேண்டில், அதுக்கப்புறம் ஒரு கத்தி, அதுக்கப்புறம் கனாஷ். 2 டைப் ஆஃப் ஸ்ப்ரிங்கிள் வச்சுருக்கேன். அந்த பாக்ஸில் வந்து வச்சாச்சு. தனித்தனி பாக்ஸில் வந்து வச்சுருக்கேன். 1/2 kg தனித்தனியாக எடுத்துக்க போகிறதுனால. இவங்க இப்போல்லாம் எனக்கு வந்து ரெகுலர் கஸ்டமர் ஆகிட்டாங்க. ஸோ அதனால் ஒரு டாப்பர் வந்து அவங்களுக்கு ஃப்ரீயாக காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்துருந்தேன். ஹாப்பி பர்த்டே டாப்பர் ஸ்டிக்கர் போட்டு கொடுத்தாச்சு. அவங்களோட ரிவ்யூ அந்த பர்த்டே கட் பண்ணும்போது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, நம்ம ப்ரௌனி அப்படின்றதுனால. ஸோ அந்த ரிவ்யூவும் அட்டாச் பண்ணியிருக்கேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மாஷாஅல்லாஹ் இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு அளவே இல்லை, அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு என்னோடய ப்ரௌனி அங்கே பார்க்கும்போது. ஸோ எல்லாருக்குமே எல்லாருக்கும் இந்த ப்ரௌனி பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது அதை விட ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ மாஷாஅல்லாஹ் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அது எப்படி சொல்லணுன்னே தெரியல. அண்ட் ஈவினிங் பார்த்திங்கன்னா அசருக்கு அப்புறம் நான் வந்து இஃப்தியாருக்கான வேலைகள் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம இந்த குழந்தைங்க வச்சுருக்கிறதுனால அடிக்கடி ஏதாச்சும் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கிற மாதிரி தான் இருக்குது. நார்மல் டைம்னாலும் பரவாயில்ல, அட் அ டைமில் ரெடி பண்ணிக்கலாம் எல்லாமே. ஒரு சில ரெசிபி நான் வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டேன். இந்த சிக்கன் பால்ஸ் ப்ரீவியஸ் வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ லாங் வீடியோவாகவும் இருக்குது, ஷார்ட் வீடியோவாகவும் இருக்குது. நீங்கள் வந்து என்னோடய சேனலை விசிட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். முட்டை பப்ஸும் ரெடி பண்ணியிருந்தேன். முட்டை பப்ஸும் ரொம்ப மாஷாஅல்லாஹ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் இதோட லாங் வீடியோவில் ஃபுல் ரெசிபி ஷேர் பண்ணுறேன். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் அன்றைக்கி பார்த்திங்கன்னா முட்டை பப்ஸும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணேன்னா வீடியோவில் போட்டிருக்கேன்னு எனக்கு நினைவில்லை. பட் இந்த வாட்டி நல்லா சூப்பராக வந்துருந்துச்சு, டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. அண்ட் இது பார்த்திங்கன்னா என்னோடய சிஸ்டர் எல்லாம் கொடுத்து விட்டுருந்தாங்க நோன்பு திறக்கிறதுக்காக. மெதுவடை, அதுக்கப்புறம் கொஞ்சம் டேட்ஸு, அண்ட் தென் பார்த்திங்கன்னா இந்த கறி வடை செஞ்சுருந்தாங்க அவங்களும். ஸோ 3 பாக்ஸ் அரௌண்டு கொடுத்துருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பீசஸ் காலி கூட ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ரோஸ் மில்க் பாட்டில் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி தான் எங்களோட டே போச்சு, ரமதான் டே. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில் உங்களை அகெயின் பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.